ஒரு நாள் சாயங்காலத்தில் ஒரு மனிதன் ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு வருகிறான். வீட்டுக்கு வர்றவன் தன் மனைவியை இன்னொரு மனிதனோடு கூட ஒரு தவறான உறவில் பார்த்துறான். இவன் பார்த்தது அவனுடைய மனைவிக்கு தெரியாது. உடனே மனம் நொந்து வீட்டை விட்டு வெளியேறிடுறான். தன் சொந்தக்காரங்கள்ட்ட எல்லாம் போய் விஷயத்த சொல்லி அவங்கள்ட்ட ஆறுதல் தேட முயற்சி செய்கிறான். ஆனால் எல்லாரும் இவனை ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்பிச்சிடுறாங்க. ரொம்ப மனம் நொந்தானா கடைசியாக தேவனை நோக்கி பேசுகிறான். ஆண்டவரே, நான் உங்களுக்கு உண்மையாக இருந்தேனே, ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லி மனம் நொந்து அழுறான். ஆனால் கடவுள்கிட்ட இருந்து ஒரு பதிலும் இல்லை. உடனே ரொம்ப டிப்ரெஸ்டு ஸ்டேட்டுக்குள்ளே போயிடுறான், சோர்ந்து போயிடுறான். ரொம்ப டிப்ரெஸ்டு ஸ்டேட்டில் சாலையோரமே வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சிடுறான். நாட்கள் நிறைய போகுது. தன் கையில் இருக்கிற பணத்தை வச்சு செலவழித்து சாப்பிட்டுக்கிட்டு எந்த வேலைக்கும் போகாமல் அப்படியே தன்னுடைய வாழ்நாட்கள் எல்லாம் கழித்து கொண்டு வருகிறான். மிகப்பெரிய சோர்வு அவனுடைய மனதில் ஆட்கொண்டு இருந்தது. அதனால் அவனால் யார் கூடயும் சகஜமாக பழக முடியல, பேச முடியல. தான் கிட்ட இருந்த பணமெல்லாம் செலவழித்து கொண்டே வந்தான். ஒரு நாள் கடைசி பணம் அவன் கைக்கு வந்துடுச்சு. பசி ஒரு பக்கம், சரி சாப்பாடு சாப்பிடலாமேன்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகிறான். அவனை அவங்க உள்ளே விடலை. அவனுடைய கிழிந்த சட்டை, அழுக்கு நிறைந்த சட்டையை பார்த்துட்டு, நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்க, நாங்கள் உங்களுக்கு சாப்பாடு தரோன்னு சொல்லி அவனை வெளியே நிப்பாட்டிடுறான். சாப்பாடை வாங்கிட்டு ரொம்ப மனவேதனையோடு புலம்பிக் கொண்டே வருகிறான். என் நிலைமை இவ்வளோ மோசமாக போயிடுச்சு. மனைவி செய்த செயல்னால எல்லாவற்றையும் இழந்து இன்னைக்கு அவமானப்பட்டு எந்த வேலைக்கும் போக முடியாமல் பொருளாதாரத்திலையும் பின்தங்கி நான் ரொம்ப நொந்து போன ஒரு நிலைமைக்கு வந்துட்டேனே. இனி என்னால் எந்திரிக்க முடியுமா? என் வாழ்க்கை திரும்ப எழுந்திரிச்சு நிற்க முடியுமா என்று மனம் நொந்து போய் உட்கார்ந்து மனசுக்குள்ளேருந்து கடவுள்கிட்ட அவன் பேசிகிட்டே இருந்தான். இதுக்கு மேலே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்களா ஆண்டவரே? என்னால் எந்திரிக்க முடியல. என் மனைவி செய்த செயல் என் இருதயத்தை ரொம்ப பாதிச்சிருச்சுன்னு சொல்லி அவன் நொந்து கொண்டிருக்கும் போது அவன் கடவுள்கிட்ட சொல்கிறான். அவன் கடவுள்கிட்ட சொல்கிறான், எல்லா காசையும் தீர்த்துட்டேன் ஆண்டவரே, இனி அடுத்த வேளை எனக்கு உணவுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கிறேன். நீங்கள் என் மேலே இரக்கம் வச்சுருந்தீங்கன்னா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவன் கேட்கக்கூடிய சூழலில் அவன் தள்ளப்பட்டான். இப்படி அவன் ப்ரேயர் பண்ணிட்டு சாப்பிடக்காக உட்கார்றான். ஒரு கர்ப்பிணி பெண் தனது 2 குழந்தைகளை கூட்டிட்டு வந்து அந்த மனுஷங்கிட்ட நின்று உதவி கேட்குறான். ஏன் என் குழந்தைங்க சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு, தயவுசெய்து இந்த உணவை அவங்களுக்கு கொடுப்பீங்களான்னு சொல்லி கண் கலங்கி நிற்கிறான். அதை பார்த்து அவனுக்கு மனசு ரொம்ப இறங்கிடுச்சு. அவனுக்கு தெரியும், இது தனக்கு இருந்த கடைசி பணத்தில் வாங்கியிருக்கிறோம், அடுத்து நம்ம போய் உணவு வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னு அவனுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அவனுடைய இறக்க குணத்தை நிமித்தம் அந்த உணவை கொடுத்துட்டு அமைதியாக இருந்தான். இங்கே சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடித்தோடனே அந்த பெண் தன்கிட்ட இருந்த ஒரு காயின் எடுத்து இந்த மனுஷன்கிட்ட நீட்டுறான். அது ஒரு பழைய ரஷ்ய காயின். அதை வாங்கி அவன் வைத்து கொள்ளுகிறான். அவங்க ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அந்த பெண் சொல்கிறான், என்கிட்ட இருந்த கடைசி காயினை நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், அதனுடைய வேல்யூ என்னங்கிறது எனக்கு தெரியல, இருந்தாலும் எனக்கு உங்கள்கிட்ட கொடுக்குறதுக்கு இதுதான் இருந்துச்சு, வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த பெண் போயிடுறான். இவன் நைட்டு பசியில் தாங்க முடியாமல் தன்னுடைய இடத்துல போய் படுக்கிறான். தூக்கமே வரலன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் பக்கத்தில் கிடக்கு, அதை எடுத்து முகத்தில் போட்டு படுக்கிறதுக்காக அவன் முயற்சி செய்யும்போது அவன் கண்ணில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பட்டது. வி கலெக்ட் ரேர் காயின்ஸ் என்கிற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்த உடனே நம்ம கையில் ஒரு காயின் கிடச்சிருக்கு, அது என்ன விலைக்கு போகுதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்கள நாளைக்கு போய் பார்க்கலான்னு சொல்லி முடிவு பண்ணி அன்றைக்கி நைட்டு தூங்கிடலாம். அடுத்த நாள் காலையில் அந்த கடையில் போய் தன்கிட்ட இருந்த காயினை கொடுத்து பரிசோதிக்க சொல்கிறான். அதை பரிசோதித்த நபர் அதிர்ந்து போய் விட்டார். இது மிகவும் விலை உயர்ந்த மதிப்புக்குரிய ஒரு காயின், இது ரொம்ப ரொம்ப ரேரான காயின், இன்னைக்கு இதனுடைய விலை மதிப்பு ரொம்ப அதிகம், இதை நாங்கள் பார்க்கும்போதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இதை கொண்டு வந்ததுனால உங்களுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன்னு சொன்னோன்னே இவன் அதை கேட்டு அதிர்ந்து போயிட்டான். இதனுடைய விலை மதிப்பு என்னங்க அப்படின்னு கேட்டோடனே, இதற்கு $1000 எங்களால் தர முடியும்னு சொன்னோடனே, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்ததுக்கு $1000 கேட்ட உடனே
அதிர்ந்து என்னுடைய கண்கள் எல்லாம் கலங்கி விட்டது. இந்த பணத்தை வாங்கிட்டு அந்த பெண்ணை தேடி ஓடுறான். எனக்கு உதவி செய்த நீ நல்லா இருக்கணும், இதில் பாதி பணத்தை நான் உனக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லி ஓடி போய் அந்த பெண்ணு அந்த பக்கம் இருக்கிறாளான்னு தேடி பார்க்குறான். அவனை எங்கேயுமே காண முடியல. சுற்றி சுற்றி தேடி பார்க்குறான், அதில் எங்கேயுமே காண முடியல. அப்போது ஒரு மனிதன் வந்து ஒரு கவரை அவனுடைய கையில் கொடுக்குறான். இதை வாங்கி படிக்கிறான். உன்னுடைய கடினமான சூழ்நிலையிலையும் இரக்கமுள்ளவனாக என் பிள்ளைகளுக்கு இந்த உணவை கொடுத்தபடினால நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லி அதில் எழுதப்பட்டு கீழே காட் என்று எழுதப்பட்டிருந்தது. அவன் அதிர்ந்து போனான். இந்த கண்களெல்லாம் கண்ணீரால் நிரம்பி போனது. அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லாமல் நின்று கொண்டிருந்த என் மேலே இவ்வளவு அன்பு வைத்து என்னை இதுவரைக்கும் பத்திரமா பார்த்து நடத்தினீங்களே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. என் மனைவி என்னை கைவிட்டுட்டா, ஆனால் நீங்கள் என்னை கைவிடலைன்னு சொல்லி அவன் மிகவும் சந்தோஷப்பட்டு தேவனுக்கு நன்றி சொன்னான். ஆம், எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே, உனக்காக தன்னுடைய குமாரனையே சிலுவையில் கொடுத்து உனக்காக உன்னோடு கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பை மேக் பண்ணியிருக்கிறது கர்த்தர். அந்த கர்த்தர் இதுவரைக்கும் உன்னை கைவிடலை, இனியும் அவர் உன்னை கைவிட மாட்டார். நீ வேண்டிக் கொள்ளுகிற எல்லா காரியத்தையும் அவர் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். நான் சொல்றேன், உன் வாழ்க்கையில யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் தேவன் உன்னை கைவிட மாட்டார். யார் உன்னை விட்டு விலகினாலும் ஆண்டவர் உன்னை விட்டு விலகவே மாட்டார். நிச்சயமாகவே நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். God bless you.